இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்மை படைத்த கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை அளவற்ற விதத்தில் அன்பு செய்கிறார். மற்றவர்களையும் அன்பு செய்ய வேண்டும் என்ற அன்பு கட்டளையையும் நமக்கு கொடுக்கிறார். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் பல சமயங்களில் அவரின் அன்பை உணராமல் நம் மனம் போன போக்கிலே வாழ்ந்து வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். நாம் அனைவரும் பாவம் செய்வது இயல்புதான். ஆனால் பாவமே நமது வாழ்க்கையாக மாறிவிடக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்த பாவங்களை மன்னித்து நம்மை அன்பு செய்ய நம்மை படைத்த கடவுள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார். கடவுள் மிகுந்த இரக்கம் உள்ளவர். அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாய் இருந்த நாம் அவ்வன்பின் மூலம் இணைந்து உயிர் பெறச் செய்தார். நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலேயே என்று புனித பவுல் கூறுகிறார். நாமும் அவரின் அன்பை உணர்ந்து அவரின் பாதையில் நாளும் பயணிக்க அழைப்பு விடுக்கிறார் என்பதை உணர்ந்து நமது பயணத்தை தொடர்வோம். அன்றாடம் நாம் செய்யும் பாவச் செயல்களில் உழன்று விடாமல் மனமாற்றம் பெற்றவர்களாய் புதிய வாழ்வை நோக்கி பயணிக்க நம்மை தயார்படுத்துவோம். அதுவே நம்மை நல்வழிக்கு இட்டுச் செல்லும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். பல தவறுகள் செய்தாலும் அதற்காக மனம் வருந்தி புதிய வாழ்க்கை வாழும் எத்தனையோ நபர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஏன் நம்மிலும் கூட பலர் நமது பழைய பாவ வாழ்க்கையை விடுத்து புதிய மனிதர்களாக வாழ முயற்சி செய்து கொண்டிருப்போம். இத்தகைய உந்துதல் நம்மை புதிய வாழ்வுக்கு அழைத்துச் செல்கிறதா, இல்லை அதே பழைய வாழ்வு வாழ வழி செய்கிறதா என்ற கேள்விகளை எல்லாம் நமக்குள்ளே கேட்டு பார்ப்போம். இயேசுவின் சீடர்களான பேதுருவும் யூதாசும் மனமாற்றத்தின் சான்றுகளாக இருந்தார்கள். இருவருமே இயேசுவை காட்டிக் கொடுத்தார்கள். பேதுரு இயேசுவை மறுதலித்தார். யூதாசு இயேசுவை காட்டிக் கொடுத்தார். இருவருமே மனம் மாறினார்கள். பேதுரு ஆண்டவர் தன்னை மன்னிப்பார் என்ற மனநிலையை வளர்த்து கொண்டு ஆண்டவரின் மன்னிப்பை பெற்றார். ஆனால் யூதாசு தான் செய்த பாவம் மன்னிக்கப்பட முடியாதது என்று எண்ணி தற்கொலைக்கு தன்னை கையளித்தார். நமது பாவங்களுக்காக வருத்தப்பட்டு நாம் அழுவதனால் மனமாற்றம் அடைந்து விட்டோம் என்று சொல்லிவிட முடியாது. அது நம்மை எத்திசைக்கு இட்டுச் செல்கிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அன்பும் இரக்கமும் நிறைந்த கடவுளிடம் அழைத்துச் செல்கிறதா, அல்லது என்னாலேயே என் தவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற போலியானவற்றில் உறுதி கொண்டு மனச்சோர்வுக்கு இட்டுச் செல்கிறதா என்ற கேள்வியை நமக்குள்ளே கேட்டு பார்த்து அதற்கான பதிலை கண்டறிய முயற்சி செய்வோம். நாம் ஒவ்வொரு நாளும் உண்மையான மனமாற்றம் பெற்றவர்களாய் இறைவனின் பாதையில் பயணிக்க நம்மை தயார் செய்வோம். பயங்கரமான கொலைகாரன் ஒருவன் மனமாற்றம் பெற்று திருந்தி வந்தான். புத்தரின் மடத்துக்கு வந்து புத்தரை கண்டால் விமோசனம் கிடைக்கும் என்று வந்தான். அந்த நேரம் புத்தர் யாசகம் பெறுவதற்காக வெளியில் சென்றிருந்தார். மடத்தில் சாரிபுத்திரர் இருந்தார். அவர் முரடனை கண்டு விவரம் அறிந்தார். அவன் ஜாதகத்தை சாரிபுத்திரர் பார்த்தார். அவன் திருந்த வழியே இல்லை என்பதை ஜாதகம் மூலமாக அறிந்து கொண்டார். உன்னால் திருந்த முடியாது, உன் ஜாதகத்தில் அதற்கு வழியே இல்லை, நீ போகலாம் என்றார். முரடன் மனம் நொந்தான். இனி தான் வாழ வேண்டிய அவசியமில்லை என்று மடத்தின் மதில் சுவரில் தலையை முட்டி முட்டியே சாக முயன்றான். அப்போது புத்தர் திரும்பி வந்தார். அவனை உள்ளே அழைத்து வந்து ஒரு வாரம் தன்னுடன் வைத்திருந்தார். கொலைகாரன் மனப்பக்குவம் பெற்றவனானான். புத்த பிட்சுவாக ஆகும் தகுதி அவனுக்கு வந்துவிட்டது. சாரிபுத்திரர் புத்தரிடம் சென்று ஆச்சரியத்தோடு கேட்டார், இந்த அதிசயம் எப்படி நிகழ்ந்தது? புத்தர் சொன்னார், சாரிபுத்ரா, நீ நல்லவன். ஆனால் உனக்கு போதுமான கருணை இல்லை, மிக உயர்ந்த ஞானமும் இல்லை. பாவங்களின் சுமை உனக்கு தெரியாது. ஜாதகத்தின் மூலம் நீ அறிந்த இவனுடைய இறந்த காலம் எதற்கு பயன்படும்? எதிர்காலத்தை அல்லவா உருவாக்க வேண்டும். இறந்த காலத்திலிருந்து விடுபட இவன் தவித்த தவிப்பு எப்படிப்பட்டது தெரியுமா?
அந்த தவிப்புதான் இவனுக்கு விடுதலை பெற்று தந்தது என்று சொன்னார். புத்தர் பக்குவம் பெற்ற ஞானி. அதனால் பாவச்சுமையை அவனிடமிருந்து அகற்றினார், புண்ணியவானாக மாற்றினார். நாமும் மனிதர்கள் என்பவர்கள் மனம் மாறக்கூடியவர்கள் என்பதை மனதில் கொண்டு அவர்களையும் மனதார ஏற்று வாழ்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நமது பாவ வாழ்க்கையை விடுத்து புனித வாழ்வு வாழ முயற்சி செய்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் மற்றவர்கள் துன்பத்தில் பங்கெடுத்தீர்களா? மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். இன்று நீங்கள் பெற்ற நன்மைகளுக்காக கடவுளுக்கு நன்றி கூறினீர்களா? எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப
உமது செவிகளை என் பால் திருப்பியருளும். விரைவில் என்னை மீட்டருளும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாரையாயிரும். வலிமை மிகு கோட்டையாய் நீரிருந்து என்னை பாதுகாத்தருளும். ஆம், நீர் என் கற்பாரையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். எனக்கென அவர்கள் விரித்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். கடவுளே, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தாம் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவருக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவருடைய சொற்களுக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ரவேலே, ஆண்டவரை நம்பீரு. பேரன்பு
மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல் 146, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 47 முதல் 53 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக் கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பர். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க, அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட மறைநூல் அறிஞர் எவரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரைப் போல் இருக்கிறார் என்று அவர்களிடம் கூறினார். இவ்வுவமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டுச் சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஆண்டவர் இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழவும் அவரின் படிப்பினைகளை நமதாக்கவும் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரை, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும்.
சிமியோன் பாடல். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை, இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஜூலை 30. புனித பீட்டர் கிறிஸ்ஸலோகோஸ். இத்தாலி நாட்டில் இமோலா பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 380ஆம் ஆண்டு பிறந்தார் பீட்டர் கிறிஸ்ஸலோகோஸ். ஆயர் கொர்னேலியுஸ் அவர்களின் திருக்கரங்களால் திருமுழுக்கு பெற்ற இவர் சிறுவயது முதல் இறைபக்தியில் சிறந்து விளங்கினார். ஆயர் கொர்னேலியுஸ் அவர்களின் உதவியினால் கல்வி பயின்ற பீட்டர் தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி திருத்தொண்டராக அருட்பொழிவு பெற்றார். மறையுறையில் சிறந்து விளங்கிய திருத்தொண்டர் பீட்டர் கிபி 433ஆம் ஆண்டு திருத்தந்தை 3ஆம் சிக்ஸ்துவினால் ராவண்ணா மறைமாவட்ட ஆயராக உயர்த்தப்பட்டார். அக்காலத்தில் ஆண்டவர் இயேசு இறையியல்பு மட்டும் உடையவர் என்ற தப்பறை போதிக்கப்பட இதனை கடுமையாக எதிர்த்த பீட்டர் கிறிஸ்ஸலோகோஸ் ஆண்டவர் இறையியல்பும் மனித இயல்பும் கொண்டவர் என்று உறுதியோடு கூறினார். திருத்தந்தை 1ஆம் சிங்கராயரின் ஆலோசகராக பணியாற்றிய பீட்டர் திருச்சபையின் கோட்பாடுகளை மக்களுக்கு புரியும்படியாக எடுத்துரைத்தார். ஆண்டவர் இயேசுவிடம் பக்தியோடு இருந்து தம் மறையுறையினால் மக்களை வசப்படுத்திய பீட்டர் கிறிஸ்ஸலோகோஸ் கிபி 450ஆம் ஆண்டு விண்ணகமடைந்தார். அக்காலத்தில் நிலவிய ஓரியல்பு கருத்துக்களை கடுமையாக மறுத்து ஆண்டவர் இயேசு இறையியல்பும் மனித இயல்பும் உடையவர் என்று நிரூபித்த
ஆயர் பீட்டர் கிறிஸ்தலோகசினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித பீட்டர் கிறிஸ்தலோகஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஆண்டவரின் அன்பினை உணர்ந்து அவரிடம் உறவாட முயற்சிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் அலைபேசியின் பயன்பாட்டை குறைத்துக் கொள்வோம். இந்த நாளிலே நாம் சிறப்பாக மறைபரப்பு பணிக்காக இந்த மறைபரப்பு தலங்களிலே பணி செய்கின்ற அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பொதுநிலையினர் ஒவ்வொருவருக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொன்னீரே. ஆம் ஆண்டவரே, உமது அன்பு கட்டளையை தங்களது சிறமேல் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு எங்களது தாய் நாட்டுடைய வடகிழக்கு பகுதிகளிலே வடநாட்டு பகுதியிலும் ஆப்பிரிக்க ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்க நாடுகளிலும் நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக சென்றிருக்கின்ற எம் அருட்தந்தையர்களை, அருட்சகோதரிகளை இன்னும் பொதுநிலையினரால் எண்ணி பார்த்து செபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் நற்செய்தி அறிவிப்பு பணியிலே எதிர்கொள்கின்ற எல்லா சவால்களையும் தைரியமாக சந்திக்கக்கூடிய மனபலனை தாரும். ஆவியாருடைய கொடைகளை அவர்கள் மீது அள்ளி தெளிக்கும்படியாக, ஆவியாருடைய கொடைகளால் அவர்களை நிரப்பும்படியாக கேட்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, இந்த மறைபரப்பு தலங்களிலே அவர்கள் செய்கின்ற பணிகளின் வழியாக உமக்கு மகிமை சேர்த்து உமது அற்புதமான இந்த இறையாட்சியை உலகமெங்கும் கொண்டு வரக்கூடிய ஆற்றலை தாரும். எங்களது இளையோருக்கு இந்த மறைபரப்பு பணியிலே ஆர்வத்தை கொடுத்து அவள் வாழ்கின்ற பகுதிகளிலும் இன்னும் அநேக பகுதிகளிலும் மறைபரப்பாளர்களாக இவர்களும் சென்று பணியாற்றக்கூடிய மனநிலையை அவர்களுக்கு கொடுத்துள்ளும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, மறைபரப்பாளர்களுக்காக மறைபரப்பு பணிக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசி